இல்லை எம்ஜிஆர் வரும்போது இப்படி தான் சொன்னாங்க. ஆனால் எம்ஜிஆர் வந்து ஒரே நைட்டில் கட்சி ஆரம்பித்தார், தன்னுடைய கிளைகள்லாம் மன்றங்களாக மாற்றினார், 3லேருந்து 30% வாக்கு வந்தது மாதிரி அண்ணாமலை இளைஞர்களை கவர்ந்து அது போல வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ அண்ணாமலை எம்ஜிஆரா? என்னடா சொன்னா எலி குஞ்சு பயல டேய் வருவில்ல வா அப்போ வச்சுக்கிறோம். என்ன கேலி கூத்து இது? எம்ஜிஆருடைய பொலிட்டிக்கல் டிராவல் என்ன? அவர் திமுகவில் பொருளாளராக இருந்தவர், திமுகங்கிற ஒரு மாபெரும் கட்சியில் அண்ணாவின் தலைமையில் பயணித்தவர், அண்ணாவின் தளபதிகளில் ஒருவர், திரைத்துறையில் மிகப்பெரிய வீச்சை ஏற்படுத்தியவர், கடைசி மனிதன்கிட்ட போய் சேர்ந்தவர். அவரை வந்து நெஞ்சில் பச்சை குத்திக்கிட்டு கையில் பச்சை குத்திக்கிட்டு தாய்மார்களும் தொண்டர்களும் ரசிகர்களும் இருந்தாங்க கூட்டம் கூட்டமாக. யார் அண்ணாமலைக்கு பச்சை குத்திக்கிட்டு இருக்கா? எல்லாம் கேட்டேன், அவளாச்சு சாப்பிட்டா சொன்னா நீ ரணகலமா சொல்லி என்ன உசு பெத்திய அளவப்ப அதுக்கு நான் ஆள் இல்லை. அப்போ எம்ஜிஆருடைய சித்தாந்த போக்கு வேற, எம்ஜிஆருடைய அணிதிரட்டல் வேற, எம்ஜிஆருடைய அரசியல் பங்களிப்பு வேற, அவருடைய ட்ராக் வேற. அவர் வந்து இவருக்கு எப்படி ஒப்பாவாரு? இப்போ பிஜேபி என்பது என்ன, பிஜேபி எப்படி பார்க்கப்படுகிறது, அல்லது காலம் காலமாக பிஜேபி பின்பற்றி வந்த கொள்கைகள் எல்லாம் அண்ணாமலை வந்து மாத்தி தமிழ்நாட்டுக்காக வேற மாதிரி பேசுறாருன்னாவது ஒன்று சொல்லுங்க. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. எதுவுமே இல்லையா? பிஜேபி என்ன சொல்லுதோ அதுதான் அண்ணாமலை வெளிப்படுத்துறாரு. அப்போ பிஜேபிக்கு என்ன தமிழ்நாட்டில் ஏற்பு இருக்குமோ அதுதானே அண்ணாமலைக்கு இருக்கும். அப்போ அண்ணாமலை ஒன்று அதுல இருந்து ஒன்று மாறுபட்டு ஒன்று கட்சியை நடத்திடல. ஏற்கனவே பிஜேபி தலைவர்களாக இருந்தவங்களை விடவும் மோசமா கட்சியை கொண்டு போய் விட்டுருக்காருன்னு தான் பார்க்கணும். இதுக்கு என்ன சான்றுனா 3.71 விழுக்காடு வாங்கக்கூடிய தேர்தலையாவது தலைவராக இருந்த தமிழிசை தேர்தலை சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் வந்த தேர்தலில் எல் முருகன் தேர்தலை சந்திச்சார், அண்ணாமலையே தேர்தலை சந்திச்சார், பொன் ராதாகிருஷ்ணன் தேர்தலை சந்திச்சார், பிஜேபியினுடைய முன்னணி முகங்கள் எல்லாரும் தேர்தலை சந்திச்சாங்கல்ல. வானதி சீனிவாசன் தேர்தலை சந்திச்சாங்கல்ல. சந்திக்காத தலைவர்கள் உண்டா? பிஜேபியில் உள்ள எல்லா தலைவர்களும் தேர்தலை சந்திச்சாங்க. அப்போ நீங்க 3.71 விழுக்காடு தான் உங்களுக்கு தெரிஞ்ச பிறகும் கூட, இவ்வளவு விழுக்காடு தான் நமக்கு வாக்குன்னு தெரிஞ்ச போது கூட நீங்க தைரியமா வந்து தேர்தலை சந்திச்சீங்க. இப்போ 18 விழுக்காடுன்னா முதல்ல அண்ணாமலையில போட்டிட்டு இருக்கணும், முதல்ல எல்முருகன்ல போட்டிடுறேன்னு சொல்லணும். தமிழிசை வந்து இப்ப என்ன சொல்றாங்க, எப்படி நியூஸ் வருது, புதுச்சேரியில் நிக்க போறாங்கன்னு தான் நியூஸ் வருது தவிர ஏற்கனவே போட்டியிட்ட தூத்துக்குடியில் வந்து நிக்க போறாங்க நியூஸ் வரல. அப்போ பொன்னார் என்ன செய்ய போறாருன்னு தெரியல, அங்க விஜயதரணி போட்டியிட போறாங்கன்னு தான் தகவல் வருது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் பார்க்கிறோம். அப்போ முன்னணி முகங்கள் இப்பம்ல ஓடி வரணும். இன்னைக்கு போட்ட புட்டே செருப்பு லெவலுக்கு வந்துருச்சடா, நாளைக்கு வந்தா கொலைக்கே சாக்கிடுவானே. ஏய், ஒரு பொம்பளையால என்ன கொல்றதுக்கு ஏற்பாடு பண்றாடா. நாளைக்கு நீ வா, எல்லாரும் எச்சரிக்கையா இருப்போம். எனக்கு வேலை இருக்கு. அபரிமிதமான வளர்ச்சி, பல மடங்கு வளர்ச்சி. இந்த புதிய தலைமுறை கருத்து கணிப்பை சொல்லிருச்சு. நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்ததை கருத்து கணிப்பு மெய்ப்படுத்துது. இந்த நேரத்தில் தான் போய் நம்ம நிக்கணும் அப்படின்னு ஒருத்தரும் நிக்கிறது காணும், நிக்கக்கூடிய பேச்சே காணும். அண்ணாமலைட்ட வந்து நீங்க நிக்கிறீங்களான்னு கேட்டா எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸிங்கிறார். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. நீங்க பசியோட இருக்கீங்களா? நான் வேணா போய் ஆப்பம் சுட்டு எடுத்து தரவா? நோ நோ, பிஸி. அதாவது பிஸி மீன் பிஸி. பிஸ் பிஸ். எது பிஸி பிஸா? எல்முருகன் வந்து ஆராசாவை எதிர்த்து நீலகிரியில போட்டியிட போறாரு, ஆராசாவை வீழ்த்த போறாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில பார்த்தா எம்பி ஆகி போயிட்டார், மீண்டும் எம்பி ஆயிட்டார், ராஜ்யசபா எம்பி ஆகி போயிட்டார். அப்போ இப்படித்தான் ஒரு நிலையை பார்க்கிறோம். கம்பளி பூச்சிடா. கம்பளி? உன் கம்பளி பூச்சி எங்க? என் கம்பளி பூச்சியா? உன் கம்பளி பூச்சி எங்கடா? அது ஓடிடுச்சுங்க. கம்பளி பூச்சியை ஓட விட்டு சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.